அனைவருக்கும் இரவு வணக்கம். அம்மாவின் இரவு வணக்கம். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மகவூர் பேரனுக்கு காது ஊற்றுறாங்க நாளைக்கு காலையில். நைட்டு தான் கிடா வெட்டுவாங்க. அவங்க கோயிலெல்லாம் 12 மணிக்கு கிடா வெட்டாமா. அதனால் இப்போ கிளம்பி ரெடியாக இருக்கோம். 8 மணிக்கு அதனால் கார் வர சொல்லியிருக்கு. ரொம்ப தூரம் சின்னதாராவரம் போகணும். அது உள்ளே போகணும். சின்னதாராவரம் மெயினாக இருந்தால் பஸ்ஸில் போயிருப்போம். நமக்கு காருக்கெல்லாம் அவ்வளோ வசதி இல்லை தான். இருந்தாலும் மெயின்லேருந்து உள்ளே போகணும் ஒரு 5-6 கிலோமீட்ரு. இருட்டான நேரத்தில் நிறைய பையெல்லாம் சுமந்துட்டு போக முடியாதுங்கிறக்கா காருக்கு சொல்லியாச்சு. எங்கள் மாமியார் எங்கள் குழந்தையார் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம தான் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா பஸ்ஸிலலாம் அவங்களால வர சிரமம் ஒரு ஆளுகளாம். அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள் பையன் எவ்வளோ இத்தனை பையன் தூக்கிட்டு பஸ்ஸில் போக முடியுமா? எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பியாச்சு. இதெல்லாம் பாப்பா வீட்டுக்கு வாங்கின குத்து விளக்கு, தட்டு, பொங்கல் பானை, இதெல்லாம் பூராமே ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் பூராமே எல்லாமே இதெல்லாம் செய்யணும். இது எல்லாமே சாமி சாமானம், தட்டு சாமானம். இது என்னோடய புடவை காலையில் கட்டுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக இருக்குது. கார் வந்தால் ஜொங்கின்னு கிளம்பிடலாம். அதுக்காக வெயிட்டிங். காலை நேரத்தெல்லாம் இந்த கடையை வெளின்னு வலிச்சாச்சு. வேறு மண் தர அப்படிங்கிறனால கடையை கோவிலுக்கு போகிறக்காக வேண்டி எல்லாம் வலிச்சு கையெல்லாம் வலி சாப்பிட்டு. இதுதான் இப்படி தான் வலிக்கிறது. என்ன பண்ணுறது? லைட்டாக போடுங்கப்பா. இப்படி தான் வலிச்சு கையிலே நேற்று சாயங்காலம் இந்த வேலை தான். கோவிலுக்கு போகிறக்காக வேண்டியெல்லாம் வலிச்சு. பேரனுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லுங்கள். காது குத்துற பேரனுக்கு, மொட்டை அடிக்கிற பேரனுக்கு. அதனால் நாளைக்கு காலையில் வீடியோவெல்லாம் போட்டால் அங்கெல்லாம் சங்கடப்படுவாங்க. அதனால் அதெல்லாம் போட முடியாது. அதனால் இன்றைக்கே சொல்லிட்டு கிளம்புறேன். நாளைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நைட்டு வருவோம். அப்போ பாய்.